அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரம், அதாவது குரு பகவான் வக்ரமாக போகிறார், சனி பகவானும் ஏற்கனவே வக்ரத்தில் இருக்கார். அப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகிறதுங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் கால சக்கரத்தினுடைய 2வது வீடான ரிஷபமனையில் வக்ரமாக போகிறார். எப்போ வக்ரமாக போகிறார்? 9/10/2024 3/2/2025 வரை இந்த 116 நாட்கள் வக்ர நிலையில் இருக்க போகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ரத்தில், அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில் வக்ரமாக இருக்கார். எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார்னா 15/11/2025. அப்போ வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை. அப்போ இந்த 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரமாகிறார். ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார். 2 வருடாந்திர கிரகங்கள் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் 6ல் போய் அமருவது நல்லதன்னா இல்லை, ராசிநாதன் 6ல் போய் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இந்த காலகட்டம் வக்ரமாக இருக்க போகிறார், உக்ரமாக செயல்பட போகிறார். வக்ரம் அப்படின்னு என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை என்பது பொருள். அப்போ என்ன? இதுவரைக்கு கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் இந்த மாதிரியான எதிர்மறையான தன்மைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுதலை, அதிலிருந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வக்ர காலம் செயல்படும். என கடன் இதுவரைக்கு உங்களுக்கு ஆட்டி படைத்து கொண்டிருந்தது, கடன் வருத்தி எடுத்து கொண்டிருந்தது அப்படின்னா, கடன்காரன் கழுத்து நெருத்தி கொண்டிருக்கான் அப்படின்னா, இப்போ இந்த 3 மாதங்கள் என்ன ஆகும்? பெரிய ஒரு இது இல்லை, கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்மை, அல்லது கடன்காரன் உங்களை கழுத்து நிறுத்தி கொண்டிருந்தவன் இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் நோய் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்கள், உடல்நல தொந்தரவுகள் இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் அது சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அப்போ உடல்நலம் சரியாகக்கூடிய தன்மை, எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மை, எதிர்ப்பாளர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை இருக்கும். என கடந்த 1 வருடமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், கூட இருந்தே குளிப்பறித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போ என்ன ஆகும்னா உங்களை நோக்கி வரக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது நீங்க அவங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை. அப்போ எதிர்ப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய தன்மைகள், வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 3 மாதம், அதாவது 116 நாட்களில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். வழக்கு வழக்கு வழக்கு, அந்த வழக்கிலேயே சிக்கி தவித்து கொண்டு வழக்கிலிருந்து எப்பதான் நம்ம விடுதலை பெறுவோம் என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பல சிக்கல்கள், பல பிரிவினைகள், குடும்பம் ஒன்றாக இல்லை, குடும்பம் கணவன் ஒரு சைடில், மனைவி ஒரு சைடில் வேலை பார்க்குறாங்க, 2 பேரும் எப்போ நம்ம ஒன்று சேருவது? ஸோ இந்த மாதிரியாக அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரிவினைகள் அல்லது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் கூட கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும். அதுகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள். பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடிய தன்மை. நெடு நாட்களாக பணம் எங்கேயாவது கொடுத்து வச்சு அது வரல என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பணம் ரிட்டர்ன் ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்குது. அது சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்த்து இதுவரைக்கும் ஒரு மாற்றமே கிடைக்கல, எனக்கு ஒரு வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் மாற மாட்டேங்குது, ஏதோ ஒரு வேலையில் இருந்து
இருந்துட்டு இருக்கிறேன், படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை வேறு, நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு சேஞ்ச் ஆகணும், ஏன்னா இதுலேயே இருந்துட்டேன், ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருந்துட்டேன், ஒரு சேஞ்சை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய தன்மை என குரு பகவான் வக்ரம் பெற்று 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழிலில் வேலையில் ஒரு மாற்றம் கிடைப்பது என்பது இந்த காலகட்டம் உறுதி அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, அதிகார பதவிகள் தேடி வருவது, கௌரவ பதவி தேடி வருவது, அல்லது துறை ரீதியாக சேஞ்சஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வெளிநாட்டு தன்மை என்பது நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஒரு 6 மாதமாகவே நான் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், அல்லது வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், அல்லது தொழில் தொடங்கணும், அல்லது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலேயாவது நாம் இருக்கணும் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா. இப்போ அது செயல்முறை, அதாவது வடிவம் பெறுகிறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டு வாணிபங்கள் செய்யக்கூடிய தன்மை, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடங்கக்கூடிய தன்மை, ஸோ இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருக்குது. ஒரு வெளிநாடுன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம், தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே போய் நகர்த்துவது, அட்லீஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டராவது டிராவல் பண்ணக்கூடிய தன்மை, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் பண்ணுவது, அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுவது, ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குரு பகவானுங்கிறது குழந்தை காரகன் அல்லவா. அப்போ அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால், இயல்புக்கு மாறிய தன்மையில் அவர் இருக்கின்ற காரணத்தால், இதுவரைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு செயல்பட போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார், இப்போ வக்ரமாக இருக்கார், முயற்சிகள் பலிக்கமாகலை, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ முயற்சி ஸ்தானம் பலிக்கலை, அல்லது சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது, நான் ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது, நான் இதை தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு 2-3 மாதங்களாக தடை இருக்குது, அது அப்படியே போட்ட, இப்போ அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய தன்மை, தைரியம் வீரியம் உங்களுக்கு பலப்படக்கூடிய தன்மை, இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது, சனியினுடைய 9ஆம் இடத்தினுடைய பார்வை இருக்கிறதுனால தாய் தந்தையினுடைய உடல்நலத்தை மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பவர்களாக இருக்கலாம், அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவராக இருக்கலாம், தாயையும் தந்தையும் கொஞ்சம் நல்ல பார்த்துக்கணும். அவங்க மனசு வருத்தப்படாத வகையில் நம்ம நடந்துக்கிறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என அந்த உக்கிரமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, அந்த குரு 4ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும், அந்த குரு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தாலும், அந்த சனி பகவான் 9ஆம் இடத்தை, அதாவது தகப்பன் ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் தாய் தந்தை கவனத்தில் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள். எக்காரணத்தை கொண்டும் சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தன பாக்கியம், தனத்தை நிச்சயமாக இந்த வக்ர காலத்தில் தனம் என்பது நிச்சயமாக உண்டாக்கும், பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவி செட்டில் ஆகக்கூடிய தன்மை, ஒரு கணவனுடைய சொத்து அல்லது மனைவியினுடைய சொத்து, ஏதாவது ஒரு சொத்து சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சகோதர வகையில் மட்டும் ஒரு மாதம் கொஞ்சம், ஏன்னா செவ்வாய் 8ல் உட்கார்ந்துருக்கார் இந்த மாதம், அப்போது என்ன சகோதரர் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து அது நீச்சமாக இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. செவ்வாய்ங்கிறது இரத்தத்துக்கு காரகன், ஸோ பிளட் சம்பந்தப்பட்ட தன்மைகள், சுகர் சார்ந்த விஷயங்கள், அதாவது உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை இருக்கும். சத்சங்கங்கள் சார்ந்த விஷயத்தில்
நல்லது நடக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு. சூரியன், அதாவது சூரியனுங்கிறது அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவன், அரசு சார்ந்த விஷயங்கள். அப்போது அரசு எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை, என குரு போய் 6ல் மறைஞ்சிருக்கார். அப்போ திருமண தடை இருக்குது, திருமணம் நடக்க மாட்டேங்குது. ஆனாலும் இந்த குரு வக்ரம் அடைஞ்சு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற அடிப்படையில் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமே. ஆனால் திருமணத்துக்கு எந்த தடையும் பாதகமும் இல்லை என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ சனி 12ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலர் வழக்கு சார்ந்த விஷயத்தில் நிலுவையாக இருந்தது. அதாவது மறைமுகமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கு, அதனால் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். என சனி பகவான் 12ஆம் இடத்தில் வக்ரமடைஞ்சு பார்க்குறார். 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதனான குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று நிச்சயமாக வழிபடும் போது உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் நல்லவையாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது பொதுவான ஒரு பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கார், அதாவது 12 ராசிகளில் எந்த வீட்டில் இருக்குது, அந்த வீட்டில் அது ஆட்சியோ பலத்தோடு இருக்காரா, இல்லது உச்ச பலத்தோடு இருக்காரா, மூல திரிகோண பலத்தோடு இருக்காரா, இல்லை பகை வீட்டில் இருக்காரா, நீச்சமாக இருக்காரா, வர்க்கோத்தம பலம் பெறுகிறதா, இல்லை திக்பலத்துடன் இருக்காரா, இல்லை பாவ கிரகங்களுடன் சேர்க்கை பெற்றிருக்கா, இதை பொறுத்து பலன் மாறும். மேலும் என்ன தசா நடந்து கொண்டிருக்கிறது, குரு தசை நடக்குதா, சனி தசை நடக்குதா, இதனுடைய இம்பேக்ட்ங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சொந்த ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.